ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் யூஸ்வலாக சில அனிமேஷன் படங்கள் உலகம் ஃபுல்லாக தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கும். அந்த மாதிரி 2016 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் மூவியான ஜூட்டோபியா அந்த டைமில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஃபேன் பேஸை தனக்குன்னு உருவாக்குனுச்சு. அந்த படத்தோட சீக்வன்ஸ் இப்போ 2025 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்த மேயரை முயலும் நரியும் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்து பிடிச்சிருப்பாங்க. இதனால ஜூட்டோபியா ஃபுல்லா இவங்க 2 பேரும் ஃபேமஸ் ஆகுறாங்க. சிறந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற அவார்டும் வாங்குறாங்க. அதோட கண்டினியூட்டியா 1 வீக் கழிச்சு ஒரு கேஸ் ரிலேட்டட் போலீஸ் கமிஷனரான காலமாடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல இவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படிங்கிற மாரி காலமாடு ஸ்ட்ரிக்டா சொல்லுது. அதையும் மீறி முயலும் நரியும் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி பெருசா சொதப்பிடுறாங்க. பட் அந்த கேஸ்ல முயல் ஒரு வித்தியாசமான விஷயத்த கண்டுபிடிக்குது. அந்த விஷயத்த காலமாட்டுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இருந்தாலும் காலமாடு இவங்க 2 பேர் மேல கோபமா இருக்கிறதுனால 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி கவுன்சிலிங்க்கு அனுப்பிச்சிருது. முயலும் நரியும் சஸ்பெண்ட் ஆனாலும் முயலுக்கு தான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணும், ஏன்னா அது ஒரு பெரிய கேஸா இருக்கும் அப்படிங்கிற யூகத்துல அந்த கேஸ்ல களத்துல இருக்குது. கூடவே நரியும் சேர்த்துக்கிட்டு களத்துல இருக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, முயலும் நரியும் சேர்ந்து கண்டுபிடிக்கிற பெரிய விஷயம் என்ன, அந்த பெரிய விஷயத்த முயலும் நரியும் சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் ஜூட்டோபியா பார்ட் 2. இந்த படத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஜூட்டோபியா பார்ட் 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்ட் 2வும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. யூஸ்வலா அனிமேஷன் படங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த அனிமேஷனோட குவாலிட்டி, அது விஷுவலா நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் டப்பிங் வாய்ஸ் அப்புறம் டப்பிங் டயலாக்ஸ், இந்த விஷயங்கள்லாம் அனிமேஷன் படங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த ஜூட்டோபியா பார்ட் 2ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஷுவலா அனிமேஷன் சூப்பராகவே இருந்துச்சு. டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருந்தவங்களும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, சூப்பராகவும் இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோவில் வந்த காமெடி சீக்வன்சஸ், அந்த ஸ்க்ரீன் பிளேல காமெடி சீக்வன்சஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆனதுக்கு முக்கியமாக டப்பிங் பண்ண விதம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் அனிமேஷனில் இருந்த எடிட்டிங் விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வர சேஸ் சீன்ஸ், அதுக்கப்புறம் முயலும் நரியும் சேர்ந்து அந்த கேஸை எடுத்துட்டு ஹேண்டில் பண்ணுற இடம், முயல் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நடக்கிற சேஸ், அப்புறம் அந்த ஜூட்டோபியா வேர்ல்டை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே காட்டியிருந்தாங்க. அதில் கிரியேட்டிவிட்டியாக நிறைய ஐடியாஸ் யோசிச்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர காமெடி சீக்வன்சஸும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷனை சூப்பராக கொண்டு போய் படத்தை நல்லாவே முடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இருக்க பிரச்சனைன்னு எனக்கு பட்டது, ஜூட்டோபியா பார்ட் 1ல இவங்க கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்னு ஒன்று ரிவீல் பண்ண விஷயம் என்னால் கெஸ் பண்ண முடியல. பட் இந்த பார்ட்டில் ட்விஸ்ட்னு இவங்க ரிவீல் பண்ண விஷயம் நான் லைட்டாக கெஸ் பண்ணிட்டேன். அது ஒன்று மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிராபேக்காக பட்டுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜூட்டோபியா பார்ட் 1 மாதிரி இந்த பார்ட் 2வும் டெக்னிக்கலாக அட்டகாசமாக இருந்துச்சு. டப்பிங்கும் சூப்பராக இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளேயும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜூட்டோபியா பார்ட் 1 பிடிச்ச ஆடியன்ஸுக்கு பார்ட் 2 கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக கூட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். குறிப்பாக சின்ன பசங்களுக்கு இந்த படம் அதிகமாகவே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.